மழை அடாத மழையிலையும் விடாம வந்தா காய்ச்சல் வர போக வேணாம்டா 2 நாள் கழிச்சு போய்க்கிருவோம். அப்படி தீவா கழிச்சு காட்டியும் பரவாயில்ல 2 நாள் கழிச்சு எடுத்து போட்டுக்கிருவோம். அப்படி சொன்னாலும் கேட்காம போட்டே காண அப்படியே எடுத்துக்கு வராங்க. ஏன் உண்மை சும்மா டிவிக்காக சொல்லல, ஏன் உண்மை. சோமலாம் போங்க வேணாம், அதென்ன கவர்மெண்ட் ரூல்ஸ் தான். தீபாவளி அன்னைக்கு பூசு போட்டாங்கன்னு நல்லா கறி எடுப்போம், வீட்டில் நல்லா டிவியை பார்ப்போம், சாப்பிடுவோம், தூங்குவோம். மறுநாள் போய் ரெடிமேட் கடையில் போய் ஃப்ரீயாக போய் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு போட்டுக்கிட்டு அப்போ எல்லாம் பழைய ட்ரெஸ் போடுவாங்க. அன்னைக்கு நீங்கள் புது ட்ரெஸ் போடுங்க, 1000 பேத்துல நீங்கள் 2 பேரும் நல்லா புதுசாக தெரிவிங்க. அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டேன்ட்டாங்க. நான் போய் முன்னாடி அவன் தான் திமிர் பிடிச்சவ. என்னால பொண்டாட்டிய பொம்பளை அப்படி இருக்காளுங்க. என்ன இருந்தாலும் எடுத்த முடிவு நான் இது வேணும்னா இது வேணும். பொம்பளைகளுக்கு முதல்ல விட்டு கொடுத்த அப்புறம் மனப்பான்மை வேணும். அதான் அது என் மூலியமா எல்லாத்தையும் சொல்லுங்க எல்லா பொம்பளைகளுக்கு. அப்படி இருந்தா பொம்பளை குடும்பம் நல்லா இருக்கேன். நானே உண்மையா பொய்யா பவுத்திருச்சு மழையை நகைய வச்சு கூட்டுக்கு வரா. காய்ச்சல் வந்துச்சு யாருக்கு ஊசி போடுவா? நம்ம தான் குடும்பத்தில் ஊசி போடணும். 2 பேருக்கு 500 ரூபா 1000 ரூபா 500 ரூபா நான் வேலைக்கு இப்போ சம்பாதிக்கிறேன். 500 ரூபா சம்பாதிச்சேன் 1000 ரூபாய்க்கு ஊசி போட முடியுமா? அது பொம்பளை வீட்டில் உட்காந்துருக்க ரோசிக்கணும் வேணாம். அது சொல்றது கரெக்டு. வீட்டில் உட்காருவான் போனோம்னா நல்லா பொழுது ஆஸ்பத்திரியில் போய் கிடக்கணும். அவங்க கேட்காம வம்படியா மழை இருந்து அங்கே சொல்லிட்டு வராங்க. கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர். எல்லா கணக்கும் அங்கே பக்கத்தில் எடுத்திருந்தா 500 ரூபா மிச்சமாயிருக்கேன். இங்கே வந்து 500 ரூபா கூட தான் இருக்கும். செலவாகி போச்சு. கட்டாயமா செலவு. இவ்வளோ ரஸ்ஸு இவ்வளோ கூட்டம் இவ்வளோ டென்ஷனு மற்ற ஆளுக்கு இடைஞ்சல். பக்கத்துலேயே கடை இருக்கா, அவங்களுக்கு ஒரு வியாபாரம் மாட்டான். நல்ல நாளுக்காக வியாபாரம் பார்க்கணும்னு சொல்லி தான் பக்கத்துலேயும் கடை போடுறாங்க. எல்லாருமே பெரிய கடை ஹோல்சேல் கடையில் போடணும்னு நினைக்காதீங்க. சின்ன சின்ன உதவி உங்களுக்கும் மன திருப்தியாக இருக்கா. அவங்களுக்கு பக்கத்தில் அவங்களை நம்பி கடை போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் மன சந்தோஷமா இருக்கும் பக்கத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா. உனக்கு பத்தி தான் சொல்லிக்கிறீங்க. வாடியே தங்க செல்ல நீ எல்லாட்டினா ஒண்ணுமில்ல.